صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்நஹ்வுல் வாலிஹ் அப்படிங்கிற கிதாபை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் இஸ்முக்கு மட்டும் ஜரு செய்யக்கூடிய எழுத்துக்களை ஓரளவு நம்ம பார்த்துட்டோம். இப்போ கிதாபுகளில் சில உதாரணங்கள் போடுறாங்க. அல்லது கோடிட்ட இடத்தை நாம் நிரப்ப வேண்டும். அதில் பொருத்தமான எழுத்தை நாம் என்ன செய்யணும், போட வேண்டும். இப்போ பாருங்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யகூசு, யகூசு, காச யகூசு, யகூசு ரஜுலு, காலியிடம், மாயி அப்படின்னு இருக்கு. யகூசு ரஜுலு, காச அப்படின்னா என்ன அர்த்தம்? டைவ் அடிக்கிறது நம்ம சொல்றோம்ல, தண்ணீரில் பாய்ந்தான், தண்ணீரில் டைவ் அடித்தான் நம்ம சொல்றோம்ல, அதான் காச. ஒரு மனிதன் ஆகிறவன் தண்ணீரில் பாய்கிறான். மாயின் வந்ததுனால தண்ணீரில் அப்படின்னு வருவதாக இருந்தால் அங்கே என்ன செய்யணும், ஃபி என்ற எழுத்தை நாம் என்ன செய்யணும், போட வேண்டும். அப்ப யகூசுர் ரஜுலு ஃபில் மாயி, ஒரு மனிதர் தண்ணீரில் டைவ் அடித்தார். யகூசு ஃபியாலு, அர்ரஜுலு ஃபாயிலு, ஃபி ஜாரு, அல் மாயி மஜ்ரூர். இந்த ஃபி என்ற எழுத்து மா என்ற இஸ்மில் நுழைந்து அந்த இஸ்முக்கு என்ன செஞ்சிருக்குது, ஜர்ரு செய்திருக்கிறது. அடுத்த உதாரணம் பாருங்க, அஃபவுனா, அஃபவுனா டேஸ், அல் முசி, முசினா பாவம் செய்தவன், குற்றவாளின்னு அர்த்தம். அஃபவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அஃபானா மன்னித்தான். அஃபா, அஃபயா, அஃபவுலேருந்து அஃபவுத்து அஃபவுனா, நாங்கள் மன்னித்தோம், குற்றவாளியை மன்னித்தோம். அப்ப இங்க என்ன போடணும், அன் போடணும். குற்றவாளியை நாம் மன்னித்தோம். முசிஇ, முசிஇனா குற்றம் செய்தவன். அப்போ குற்றவாளியை நாம் மன்னித்தோம். அஃபவுனா ஃபிஅல் லமீர் ஃபாயிலே, அன்னு ஜாரு, முசி எனது மஜ்ரூர், முசிஇ என்ற இஸ்மிலே அன் என்ற எழுத்து நுழைந்து ஜர்ரு செய்திருக்கிறது. அப்போ அஃபவுனா ஃபிஅல் லமீர் ஃபாயிலே, அன்னு ஜாரு, முசிஇ என்பது மஜ்ரூர். அடுத்த ஒரு உதாரணம் பாருங்க, அசுகா, அசுகைனா, அசுகைனா டேஷ், அல் ஹதீஸ். அசுகா அப்படின்னா என்ன அர்த்தம்? செவிதாழ்த்தி கேட்டான், அதாவது உன்னிப்பாக கேட்குதல். ஹதீஸ்னா பேச்சு, பேச்சை நாங்கள் உன்னிப்பாக கேட்டோம். அப்ப அலல் ஹதீஸின் போடணும். அலல் ஹதீசி, பேச்சை, பேச்சின் மீது நாங்கள் செவிதாழ்த்தினோம். நேரடி அர்த்தம்லாம் வச்சிருக்க கூடாதுங்க. பேச்சின் மீது நாம் செவிதாழ்த்தினோம்னா அடுத்தவர் பேசுற பேச்சை நாங்கள் காது தாழ்த்தி கேட்டோன்னு அர்த்தம். அப்ப அசுகைனா ஃபிஅல் லமீர் ஃபாயிலு, அலா ஜாரு, ஹதீசி மஜ்ரூர். ஜர்ரு வந்திருக்குல்ல, ஹதீசி மஜ்ரூர். அடுத்து பாருங்க, லா தஅ்தமித், லா தஅ்தமித் டேஷ் கைரி நப்சிக்க,
லா தஅ்தமித் இஹ்தமத அப்படின்னா நம்பினான். யஅ்தமிது நம்புவான். தஅ்தமிது நீ நம்புவாய். அது வந்து நஹி, நஹி உடையலா. அதனால கடைசியில் வந்து ஜஸ்மு செய்கிறோம். இது நஹி உடைய லாவா இருந்தால் லா தஅ்தமிது அப்படின்னு வரும். நஹி உடைய லாவா இருக்க போய் தான் கடைசியத்துக்கு நம்ம என்ன செய்யறோம், ஜஸ்மு வச்சிருக்கிறோம். அப்ப லா தஅ்தமித் நீ நம்பாதே, உன் அல்லாதவரை நீ நம்பாதே. அப்ப அலா போடணும். அலா கைரி நப்சிக்க, உன் அல்லாதவரின் மீது நீ நம்பிக்கை வைக்காதே. அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கணும். அப்புறமா நாம நம்மளை நம்பிக்கிற வழியில மற்றவங்களை யாரையும் நம்பாதேன்னு அர்த்தம். அப்போ உன் அல்லாதவரின் மீது நீ நம்பிக்கை வைக்காதே. லா தஅ்தமித் ஃபஅலு லமீர் ஃபாயிலு அலா ஜாரி கைரி மஜ்ரூர் முலாஃப். மஜ்ரூர் முலாஃபு நஃப்சி முலாஃபு இலைஹி முலாஃபு கே வந்து முலாஃபு இலைஹி. இத்தனை இருக்குது இல்லை. கைரி மஜ்ரூர் முலாஃபு, இந்த முலாஃபுக்கு முலாஃபு இலைஹி, மறுபடியும் இது முலாஃபு. ஏன்னா கேவல உன்னுடைய வருது. அப்போ முலாஃபு இலைஹி முலாஃபு கே என்பது என்னது, முலாஃபு இலைஹி. லா நஹி தஅ்தமித் ஃபஅலு லமீர் ஃபாயில் அலா ஜாரி, உன் அல்லாதவரின் மீது நீ நம்பிக்கை வைக்காதே. அடுத்து பாருங்க, இஷ்தரைத்து. இஷ்தரைத்து, இஷ்தரைத்து சர்ஜன், சர்ஜன், சர்ஜன் டேஷ் அல் ஹிசான், ஹிசான். இஷ்தரா அப்படின்னா வாங்கினான், விலை கொடுத்து வாங்குதல் இருக்குல்ல, இஷ்தரா வாங்கினான். அல்லது இஷ்தரா இஷ்தரையா இஷ்தரோ இஷ்தரத் இஷ்தரத்தா இஷ்தரைன. அதுலேருந்து இஷ்தரைத்து நான் வாங்கினேன். சர்ஜன், சர்ஜன் அப்படின்னா சேனம். இந்த குதிரைக்கு வைப்பாங்கல்ல சேனம், குதிரைக்கு பூட்டுவாங்கல்ல அந்த சேனம். சேனத்தை நான் வாங்கினேன். ஹிசான் அப்படின்னா குதிரை, குதிரைக்காக வாங்கினேன். அப்ப இங்க வந்து லீ போடணும். லீக்கு தான் இந்த இக்குங்கிற மானா என்ன செய்யும், வரும். அப்ப லில் ஹிசானி குதிரைக்காக சேனத்தை நான் விலை கொடுத்து வாங்கினேன். இஷ்தரைத்து நான் வாங்கினேன். சர்ஜன் சேனத்தை வாங்கினேன். யாருக்கு, லில் ஹிசான் குதிரைக்காக வேண்டி நான் வாங்கினேன். இஷ்தரைத்து ஃபேலமிர் ஃபாயிலு, சர்ஜன் மஃபூலு, ஃபி லீ ஜாரு, ஹிசான் என்பது மஜ்ரூர். அடுத்து பாருங்க, தர்குது தஜாஜத்து. தர்குது அத்தஜாஜத்து, தர்குது தர்குது தஜாஜத்து பைதி டேஷ் அல் பைதி. தர்குதுன்னா என்ன, ரக்கதன படுத்தான், ரக்கத படுத்தான். அப்ப தர்குதுனா ரக்கதன படுத்தான், தர்குதுனா படுக்கும். தஜாஜத்னா கோழி, தஜாஜத் அப்படின்னா கோழி. தீக்குன் அப்படின்னா சேவல். கோழி ஆகிறது படிக்கிறது, பைல்னா முட்டை, முட்டையின் மீது படிக்கிறது. அப்ப அலா போடணும். தர்குது தஜாஜத்து அலல் பைலி, கோழி ஆகிறது முட்டையின் மீது படிக்கிறது. படுக்கக்கூடியது யாரு, தஜாஜத். அப்ப அது ஃபாயில். அப்ப இது ஃபேலு. அலா ஜாரி பைலி மஜ்ரூர்.
தர்குது தஜாஜத்து அலல் பைதி, முட்டையின் மீது கோழி படிக்கிறது, அடகாக்குதுன்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, எல் மஹுல் பர்கு, எல் மஹு அல் பர்கு டேஷ் சமாய். லமஅ எல் மஹு, லமஅன பிரகாசித்தது அப்படின்னு அர்த்தம், பிரகாசம். லம்உன் அப்படின்னா பிரகாசித்தல், லமஅ அப்படின்னா பிரகாசித்தான், பர்கனா மின்னல். மின்னலாகிறது, பிரகாசிக்கிறது. எங்கே? ஃபிஸ்ஸமா, வானத்தில். மின்னல் வானத்தில் தான் தோன்றும். அப்ப எல்மஹுல் பர்கு ஃபிஸ்ஸமா, மின்னலாகிறது, வானத்தில் பிரகாசிக்கிறது. பிரகாசிக்கக்கூடியது யாரு? பர்க். அப்ப அதான் ஃபாயில். அப்ப இது ஃபேல், இது ஜாரு, இது மஜ்ரூர். எல்மஹுல் பர்கு ஃபிஸ்ஸமா, மின்னலாகிறது, வானத்தில் பிரகாசிக்கிறது. அடுத்து பாருங்க, இன்தஷரன் நாசு, இன்தஷரன் நாசு தரீக், இன்தஷரன பரவினான், பரவி காணப்படுவது, பரவினான். மக்கள் பரவி விட்டார்கள். எதிரே பரவி விட்டார்கள்? பாதையில். அப்ப இல்லுடைய மானா வருவதாண்டா ஃபீ வரணும். பாதையிலே மக்கள் பரவி இருக்கின்றார்கள். எங்க பார்த்தாலும் மக்கள் கூட்டமாக தான் இருக்கு. அப்ப மக்கள் பரவி காணப்படுறாங்க. இன்தஷர ஃபஅலு, ஃபஅலு இது என்னது? ஃபாயிலு, ஜாரு, இது மஜ்ரூர். இன்தஷரன் நாசு ஃபித் தரீகி, பாதையிலே மக்கள் பரவி காணப்படுகிறார்கள். அடுத்து பாருங்க, ஆதல் முசாஃபிரு, ஆத அல் முசாஃபிரு டேஷ் வதனிஹி, ஆதன திரும்பி வந்தான். அதுதான் ஈது என்று சொல்லுகிறோம். பெருநாளைக்கு ஈது ஏன் சொல்றோம்? திரும்ப திரும்ப வருது இல்ல, அதுதான் அது பேர் ஈது, திரும்பி வருதல்னு அர்த்தம். ஆதல் முசாஃபிரு, பிரயாணி திரும்பி வந்தார். வதன் அப்படின்னா ஊர், ஹீனா அவருடைய ஊர், தன்னுடைய ஊர். அப்போ பிரயாணி தன்னுடைய ஊரின் பக்கம். அப்ப இலா, இலாவுக்கு தான் பக்கம் அர்த்தம் வரும். தன்னுடைய ஊரின் பக்கம் பயணி திரும்பி வந்தார். திரும்பி வரக்கூடியவர் யாரு? முசாஃபிர். அப்ப அவர் தான் ஃபாயில். அப்ப இது ஃபேரு, இது ஜாரு, இது மஜ்ரூர். ஆதல் முசாஃபிரு இலா வதனி, தன்னுடைய ஊரின் பக்கம் பயணம் செய்பவர் திரும்பி வந்தார். ஒரே ஒரு உதாரணம் பாருங்க. வலஹத்துல் மிதாத, வலஹத்து அல் மிதாத டேஷ் தவாத், தவாத்தி, தவாத். வலஅன வைத்தான், நான் வைத்தேன். வலஅது அல் மிதாத, மை, இங்க் இருக்குல்ல, இங்க், அதான் மிதாத். மையை நான் வைத்தேன். தவாத்னா மை பாட்டில்,
மைபாட்டிலில் வைத்தேன். அப்ப இல்லுடைய மானா வருவதாக இருந்தா அங்க ஃபீ வரணும். வலஅத்து வைத்தது யாரு? நான். அப்ப நான்கிறது ஃபேலு மறைஞ்சதுனால இது வந்து ஃபேலு லமீரு ஃபாயிலு. மிதாத் என்பது மஃபூலு, ஃபீ என்பது ஜாரு, இது வந்து மஜ்ரூர். வலஅத்துல் மிதாத மையை நான் வைத்தேன், ஃபித்தவாத்தி மைபாட்டிலில் மையை நான் வைத்தேன்னா மையை ஊற்றினேன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி என்ன செய்யணும்னா அதுக்கு தோதுவான எழுத்துக்களை நாம் போட்டு பழகணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து நம்ம மற்ற விஷயங்களை பார்ப்போம். அல்லாஹ் நல்ல விளக்கத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد